ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கொத்தரங்காய் தோசை சுட போகிறேன் ஃபஸ்ட் டைமு. அதுக்கு தேவையான கொத்தரங்காய் இங்கே இருக்குது. கொத்தரங்காய் இருந்தால் யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் தோசையில் கலந்து ஊற்றலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் கொத்தரங்காய் வச்சுருக்கேன், வெட்டி சுத்தம் பண்ணி. அடுத்தது பச்சை மிளகா இருக்குது, ஒரு பச்சை மிளகா சும்மா காரத்துக்காண்டி. கொஞ்சம் மிளகு வச்சுருக்கேன், கொஞ்சம் ஜீரகம், ஒரு 4 துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சி இந்த தோசை மாவில் கலந்து எப்படி வருதுன்னு. கொத்தரங்காய் அரைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணணும்னா மாவில் ஊற்றி கிளற போகிறோம். நல்லா கலந்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோசை ஊற்றி பார்ப்போம். தோசை ரெடி, கொத்தரங்காய் தோசை. வாங்க சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.